டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். என்னால் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது. திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ. டேய் பைத்தியம், நான் தான் கடவுள் வந்திருக்கேன். காட், நீங்களா? ஆமாண்டா, எதுக்கு சாக போற இப்போ? வெயில் காலத்துல வாழ முடியல, வேர்க்குது, என்னால இனிமே இருக்க முடியாது. ஓ, வேர்க்குதுன்னு சாக போற? அப்ப செத்து தொலை, பட் 2 நாள் கழிச்சு சாவு. பட் ஒய்? கேசஸ் நிறைய வருதுடா, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். பட் காட், உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. உனக்கு மூளை வளர்ச்சி கம்மியாயிடுச்சு, ஓரமா போய் படு, சரியாயிடும். ஓகே, இப்படி டிப்ரெஷன் மற்றும் சூசைடல் தாட்ஸ் உள்ளவங்க தன்னோட எண்ணத்தை உடனே செயல்படுத்தாம ஒரு 2 days தள்ளி போட்டு பாருங்க. கண்டிப்பா அந்த டிப்ரெஷனோட அளவு குறையும். அந்த 2 நாள்ல நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது? போய் கணக்கா தினந்தோறும் வெறும் கனவா எந்த சாமியும் உறங்கியது. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு. அந்த 2 நாள்ல நம்ம சோகமா இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக உலகத்துல இருக்க எல்லா சோக பாடலையும் கேட்டுட்டு குடிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா டிப்ரெஷன் லெவல் அதிகமாகும். இங்க நடக்கிற அதிகமான சூசைட் குடி போதையில தான் ஒரு ஸ்டாட் சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 2, புத்தகம் படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கவே கூடாது. எளிய முறையில் தற்கொலை செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: அப்பாவுடைய பட்டு வேஷ்டி, அம்மாவுடைய பட்டு புடவை மற்றும் ஃபேன். எல்லா கேங்லயும் நெகட்டிவாவே பேசுற ஒருத்தர் இருப்பான். அவங்க கிட்ட போய் தயவு செய்து ஷேர் பண்ணிடாதீங்க. டிராபிக்ல நிக்கும் போதோ, கக்கூஸ்ல தண்ணி வரலனாலோ, அப்பா பெல்ட் எடுத்து அடிச்சாலோ, அம்மா தொடப்பத்தால் அடிச்சாலோ, எல்லா விஷயத்துக்கும் அவன் வாயிலிருந்து வர வார்த்தை செத்துடலாம் போல இருக்கு. எடுக்க முடியுமா? எது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுங்க. பாட்டு பிடிக்குமா? பாட்டு இருக்கு. ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலைக்கும் தந்திரமே ரஞ்சிதம். டான்ஸ் பிடிக்குமா? டான்ஸ் இருக்கு. சூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? பாட்டு கேட்க பிடிக்குமா? ஜிம்முக்கு போக பிடிக்குமா? யோகா பண்ண பிடிக்குமா? மெடிடேஷன் பண்ண பிடிக்குமா? இந்த மாதிரி எதுல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்துல ஈடுபடுங்க. இவ்வளோ சீரியஸான டாபிக்க எதுக்கு நீ ஜாலியா சொல்லிட்டு இருக்க? அவங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவங்க எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதே தான் நானும் சொல்றேன். சூசைடல் தாட்ஸ் உள்ளவங்க இதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டவங்களோ, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசி பாருங்க. அப்பதான் அந்த வலி புரியும். அந்த வலி புரிஞ்சதுன்னா உங்களுக்கு சூசைடல் தாட்ஸே வராது. பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டிப்ரெஷன் லெவல் குறையும். அவங்கள்ட்டையும் பேச முடியாது அப்படிங்கிற நிலைமையில கீழே தெரியுற இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டேய் மென்டல், நீ இன்னும் சாவலையா? காட், அது நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன். அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு குசும்பு. ரொம்ப வேர்க்குது, சாக போறேன்னு சொன்னியடா. வேர்த்தா? வேர்த்தா என்ன? எங்க அம்மா பொழுது நீங்க கிச்சன்ல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேர்க்கும் தெரியுமா? இப்ப எதுக்கு இவன் மூக்கு சிந்திட்டு இருக்கான்? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா வெயில்ல போய் வேர்த்து விறுவிறுத்து சம்பாரிச்சு வந்துதான் நாங்களாம் படிச்சோம். கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. என்ன தப்பு? நான் என்ன சொல்லிட்டேன்னு சம்பந்தம்லாம் மியூசிக் போட்டு சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்க. காட், அது சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப சம்மரு, அடுத்து விண்டரு, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். இதுவும் கடந்து போகும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. வீடியோ பார்த்த அப்புறமும் யாருக்காவது சூசைடல் தாட்ஸ் இருந்துச்சுன்னா, இவன்லாம் உயிரோட இருக்கான், நம்ம ஏன்டா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.